தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் போலி கால் சென்டர் நடத்தி இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முறைகேடாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. படிப்பதற்கு வெளிநாடு செல்லும் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளை முறைகேட்டிற்கு பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி கும்பல் போலீசில் சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் புறநகர் பகுதியில் உள்ள மாதாப்பூரில் ரிட்ஜ் ஐடி சொல்யூஷன் என்ற பெயரில் ஒரு கால் சென்டர் இயங்கி வருகிறது. இந்த கால் சென்டரில் பணிபுரிபவர்கள் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் வெளிநாடுகளிலிருந்து ஹவாலா மூலம் பணத்தை வரவழைத்து கமிஷன் அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதாகவும் மாதாப்பூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அடிப்படையில் மாதாப்பூர் போலீசார் மற்றும் ஐதராபாத் சைபர் கிரைம் போலீசார் ஆகியோர் இணைந்து அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை செய்தனர். அப்போது அங்கு கொல்கத்தாவைச் சேர்ந்த 7 பேர், ஆந்திராவைச் சேர்ந்த 2 பேர் என 9 பேர் இருப்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் அந்த நிறுவனம் ஒரு போலி கால் சென்டர் என்பது உறுதி செய்யப்பட்டது. நிறுவன உரிமையாளர்களான ஆந்திர மாநிலம் கம்மம் நகரைச் சேர்ந்த பிரவீன், பிரகாஷ் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து 7 பேரை வரவழைத்து அவர்களுக்கு தேவையான பயிற்சியை வழங்கி போலி கால் சென்டர் நடத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா சென்று படிக்கும் மாணவ மாணவிகளின் வங்கிக் கணக்கு விவரங்களை சேகரித்து அவற்றின் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஹவாலா, கிரிப்டோ கரன்சி மற்றும் இதர சர்வதேச அளவிலான பொருளாதார பரிமாற்றங்களை இவர்கள் செய்துள்ளனர். முறைகேடான பணப்பரிமாற்ற வழிகள் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் பல கோடி ரூபாயை பரிமாற்றம் செய்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலி கால் சென்டர் நடத்திய முக்கிய குற்றவாளிகளான பிரவீன், பிரகாஷ் மற்றும் அங்கு வேலை செய்து வந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அந்த அலுவலகத்தில் இருந்த 12 கம்ப்யூட்டர்கள், ஹார்ட் டிஸ்க், மொபைல் போன்கள் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய பல்வேறு உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 9 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிபதி உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர்.